ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட 2வது சூரிய கிரகணம் நாளைக்கு நடக்க போகுதுங்க. இந்த சூரிய கிரகணம் அப்படின்னாலே முதல்ல யாருக்கு ரொம்ப பயம் வரும் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு தாங்க. அதுலேயும் முதல் கர்ப்பமாக இருக்கும் பட்சத்தில் ரொம்பவே அவங்க பயப்படுவாங்க. இந்த கிரகணம் வந்துட்டாலே இதனால் ஏதாவது குழந்தைக்கு ஆபத்து வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் நாளைக்கு நடக்க போகிற இந்த சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது, எவ்வளவு நேரம் நடக்குது, இந்த சந்திர கிரகணம் நடக்கிறப்போ கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது, அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி நாளைக்கு பகலில் வெளியில் போகலாமா போகக்கூடாதா. ஸோ இதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வருஷத்தோட 2வது சூரிய கிரகணம் நாளைக்கு 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுதுங்க. இது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரவு 11 மணிக்கு ஆரம்பித்து அதிகாலை 3:24 வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நடக்க போகுது. இது பார்த்திங்கன்னா இங்கே தெரியுமா, அதாவது இந்தியாவில் நம்மளால் பார்க்க முடியுமா, தமிழகத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த சூரிய கிரகணம் நம்மளால் பார்க்க முடியாது, வெறும் கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் கிரகணம் நடக்க தான் செய்யுது. ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியாது. வெளிநாடுகளில் இந்த சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சூரிய கிரகணம் நைட்டு நடந்தாலும் நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி, அப்போ நாளைக்கு நான் டே டைமில் காலையிலலாம் வெளியில் போகலாமா வரலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நாளைக்கு பகல் நேரங்கள்லாம் நீங்கள் தாராளமாக வெளியில் போகலாம். அதுவும் சண்டே வேறு, கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். இது இரவு அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு கவனமாக வீட்டில் இருந்தாலே போதும். மற்றபடி அதுவுமே இல்லை நான் ஒரு லாங் ட்ராவல் பிளான் பண்ணியிருக்கேன், நான் ஒரு பஸ்ஸில் போகணும், ட்ரெயினில் போகணும், காரில் போகணும்னாலும் நீங்கள் தாராளமாக நைட்டு போகலாம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. மற்றபடி அனாவசியமாக வெளியில் போகாமல் அவசியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டிலேருந்து சீக்கிரமே ஒரு 9-10 மணிக்குள்ளே நீங்கள் டின்னரை முடிச்சுட்டு, அதுவும் ஈஸிலி டைஜஸ்டபிளாக நான்வெஜ் எதுவும் இல்லாமல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான உணவுகளை எடுத்துகிட்டு நீங்கள் சீக்கிரமே போய் படுத்துக்கிறது பெட்டர். மற்றபடி இந்த சூரிய கிரகணம் எந்த விதத்துலேயும் நம்மளை பாதிக்க போகிறது கிடையாது. தோஷமும் இல்லை. ஏன்னா இது இந்தியாவில் தெரியலை அப்படிங்கிறதுனால தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப பயப்படணும், கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தாராளமாக நீங்கள் மொபைல் பார்க்கலாம், நல்லா தூங்கலாம், தண்ணீர் குடிக்கலாம், ரெஸ்ட் ரூம் வெளியில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எல்லாருக்குமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸை இது மாதிரியான அப்டேட்ஸுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.